மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த வின் பெரிய பெரிய வின்னு. ஒரு டூ ஆர் டை கேம்ல 3 கேட்ச் விட்டாங்க, பிடிக்க வேண்டிய கேட்ச். அதுல 2 ரோஹித் சர்மாக்கே விட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா நீங்க வந்து என்ன சொன்னாலும் ஒரு 15-20 ரன்ஸ் அது ஆட் ஆன் ஆயிருக்கு மும்பை டோட்டலுக்கு. பேர்ஸ்டோவும் ரோஹித்தும் பொளந்து கட்டுறாங்க. பேர்ஸ்டோ இஸ் நாட் அ கிரேட் ஸ்டார்டர் அகைன்ஸ்ட் ஸ்பின். அவர் எப்பவுமே கொஞ்சம் சஸ்பெக்ட் அகைன்ஸ்ட் ஸ்பின். இந்த டிஃபரன்ஸே அங்கதான் இருந்தது. ஹார்திக்கோட 20th ஓவர் ஸ்ட்ரைக்கிங் இஸ் பேக். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றொரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரீத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரீத்தம். ஹாய் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், குட். மேட்சை பாத்தீங்களா? மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு they are through. They are going to play qualifier 2 against Punjab Kings. பிரீத்தம், பத்ரி, 2 years 735 days முன்னாடி தான் மும்பை வந்து ஜிடியை பீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 முறை ஜிடி ஹேஸ் பீட்டன் மும்பை. சோ இன்னைக்கு அந்த வின் பெரிய பெரிய வின்னு. ஒரு டூ ஆர் டை கேம்ல ஜிடி எங்க கேம தோத்தாங்க பத்ரி? நீங்க நம்பர்ஸ்லாம் சொன்னீங்க, அதுல எவ்வளவு பிளே ஆஃப்ஸ்லன்னு எனக்கு தெரியல. பட் பிளே ஆஃப்ஸ்னா வேற ஒரு பீஸ்ட் பிரீத்தம் மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா அவ்வளோ பிளே ஆஃப்ஸ் ஆடி இருக்காங்க. அதனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை டெஃபினட்டா கேதர் பண்ணாங்க. எங்க ஜிடி தோத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க. கேச்சஸ் வின் மேட்சஸ் பிரீத்தம். சிம்பிள். 3 கேட்ச் விட்டாங்க, பிடிக்க வேண்டிய கேட்ச். அதுல 2 ரோஹித் சர்மாக்கே விட்டுருக்காங்க. என்ன நாக் ஆனாரு ரோஹித் சர்மா. ஹி வாஸ் த டிஃபரன்ஸ். செம்ம ஸ்டார்ட். அந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி பேட்ஸ்மேனுக்கு நீங்க கேட்சை விட்டீங்கன்னா, எஸ்பெஷலி ஒரு பிளே ஆஃப் மேட்ச்ல, இது எலிமினேட்டர் பிரீத்தம். உங்களுக்கு மறுவாய்ப்பு கிடையாது. லீக் மேட்ச் கிடையாது. 7 மேட்ச் நீங்க ஹோம்ல அவேல 14 மேட்ச் அந்த மாதிரிலாம் கிடையாது. எலிமினேட்டர். நீங்க போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அதுதான் நடந்தது ஜிடிக்கு. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுது. பட் மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா கேட்ச் விட்டதுக்கு அப்புறமா வேற லெவல் மேன் ஆஃப் த மேட்ச். செம்ம நாக் ஆடி கேம் எடுத்துட்டு போயிட்டார். அங்கதான் போச்சு கேம் ஜிடிக்கு. பிக் மேட்ச் பிளேயர் பத்ரி ரோஹித். அதுல டவுட்டே இல்லை. லீக் மேட்ச்ல அடிக்கலன்னா வேணுன்ற மேட்ச்ல அடிச்சாரு. நீங்க சொன்னது கரெக்ட். பேக் டு பேக் ஓவர்ஸ்ல கேட்ச். ஒன்னு குஜி அவுட்டர், அப்புறம் மெண்டிஸ் ஒரு காட் பெயின். பேக் டு பேக் ஓவர்ஸ். அண்ட் டெஃபினட்டா அது ஒரு எக்ஸ்ட்ரா நீங்க வந்து என்ன சொன்னாலும் ஒரு 15-20 ரன்ஸ் அது ஆட் ஆன் ஆயிருக்கு மும்பை டோட்டலுக்கு. ஒரு இதுல சேசபிளா இருந்தது. பட் போச்சு. பட் ஆல்சோ யோர் டேக் ஆன் சுப்மன் கில்ஸ் கேப்டன்சி பத்ரி இந்த ஃபீல்ட் எஸ்பெஷலி. என்ன பண்றாங்க அவரு? கொஞ்சம் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு டெஃபினட்டா. ஏன்னா அவரு ஸ்டில் அண்ட் யங் கேப்டன். கொஞ்சம் டைம் கொடுப்பேன் அசஸ் பண்றதுக்கு. ஏன்னா நிறைய அனுபவம் வாய்ந்த கேப்டன்ஸே வந்து பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் டைம் கொடுப்பேன். ஜெரால்ட் குவைட்ஸிய 12வது ஓவர் மட்டும் போலிங்கே கொடுக்கல பிரீத்தம். 4 போலர் மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தாரு. இவரு பேர்ஸ்டோவும் ரோஹித்தும் பொளந்து கட்டுறாங்க. ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த டயத்துல ஒரு ஜெரால்ட் குவைட்ஸி நீங்க போலரா எடுத்திருக்கீங்க அப்படிங்கும் போது அங்கே எனக்கு கொஞ்சம் டெஃபினட்டா அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஏன்னா நீங்க மெயின் போலரை பேக் பண்ணணும் அந்த ஒரு டயத்துல. சேம் திங் பிரீத்தம் வித் ஹார்திக் ஆல்சோ. ஹார்திக்கும் ஓஹோன்லாம் கேப்டன் பண்ணல. மிச்சல் சாண்டருக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு. 1 for 10 மிச்சல் சாண்டர். ஏன் அவர் போடல அப்படின்னு எனக்கு தெரியல. பும்ராவை இன்னைக்கு ஒரு கேம்பிள் எடுத்தாரு. 17வது ஓவரே பும்ரா கொடுத்துட்டாரு. பட் தென் அதுவும் ஒர்க் ஆச்சு. பட் ஹார்திக் ஆல்சோ நாட் கிரேட் கேப்டன்சி அப்படின்னு சொல்ல மாட்டான். பட் பும்ராங்கிற ஒரு துருப்பு சீட்டு ஹார்திக் பக்கம் இருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கு அப்சல்யூட்லி கரெக்ட். பும்ரா வில் மேக் எனி கேப்டன் லுக் குட். அதுல சந்தேகமே இல்லை. இன்ஃபேக்ட் நான் எதுக்கு அதை ஸ்பெசிஃபிக்கா ரைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, நான் டிசப்பாயிண்டட் பிகாஸ் பேர்ஸ்டோ இஸ் நாட் அ கிரேட் ஸ்டார்டர் அகைன்ஸ்ட் ஸ்பின். அவர் எப்பவுமே கொஞ்சம் சஸ்பெக்ட் அகைன்ஸ்ட் ஸ்பின். வாஷிக்கு வந்து இந்தியாக்கே வாஷி பவர் பிளேல அற்புதமா போலிங் போட்டிருக்காரு. டவுட்டே இல்லை. நீங்க வாஷி மாதிரி ஒரு போலரை வச்சுன்னு அப் ஃப்ரண்ட். ரோஹித் ஆல்சோ டசன்ட் லைக் ஸ்பின் அப் ஃப்ரண்ட். அண்ட் பேர்ஸ்டோ இஸ் சஸ்பெக்ட். நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். டெஃபினட்டா நீங்க வாஷியை அப் ஃப்ரண்ட் ஒரு ஓவர் போட்டுக்கலாம். சரி 15 ரன் போச்சுன்னா போச்சு. பட் நீங்க வாஷி ஒரு அப் ஃப்ரண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாஷி 13வது ஓவர் போட்டு 7 ரன் தான் கொடுத்தாரு. அப்புறம் வாஷி போலிங்கே போடல. சோ ஐ திங்க் கில் டெஃபினெட்லி டிடன்ட் ஹேண்டில். இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன் பிரீத்தம். சாய் கிஷோர் போட்டிருக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு எதிராக ரோஹித்தும் கஷ்டப்பட்டிருக்காரு, பேர்ஸ்டோவும் கஷ்டப்பட்டிருக்காரு. அதை கூட நாங்க யோசிச்சோம் மேபி பவர் பிளேல கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தேவை. பட் கொஞ்சம் ப்ரோஆக்டிவ்னஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது ப்ராப்ளி இந்த மேட்ச் சுமன் கில்ட் இருந்து. அண்ட் ஐ திங்க் நான் கில்ல ஒண்டி பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா நேராஜி வந்து பவுண்டரில இருந்து சும்மா அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவரை காணவே இல்லை, பண்ணல. லாஸ்ட் 3 மேட்சஸ் இப்ப ஜிடி வில் பி டிசப்பாயிண்டட் பத்ரி. ஏன்னா தேவர் இன் போல் பொசிஷன். 9 வின் இருந்தது அவங்க கையில. தேவர் இன் போல் பொசிஷன் டு மேக் த டாப் 2 ஸ்பாட்ஸ். பண்ணல. அதனால அவங்களுக்கு ஒரு எலிமினேட்டர் ஆட வேண்டிய சந்தர்ப்பம் வந்து இதுலயே போயிட்டாங்க. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிடி அண்ட் சாய் சுதர்ஷன் பத்ரி. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சாக் அண்ட் சீஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த சாய் சுதர்ஷன் போன வருஷம் இஸ் a very good player.
இப்போ வெரி குட்ல இருந்து இப்போ வேற லெவல் பிளேயர் ஆயிட்டாரு. 760 ரன்ஸ். ஆரஞ்சு கேப் ஹோல்டர் நம்ம பையன் சாய் சுதர்ஷன். அருமையா இருந்தது, செம நாக். ப்ராபப்லி நான் பார்த்ததுல பெஸ்ட் நாக் அப்படின்னு சொல்லலாம் இந்த சாய் சுதர்ஷனோட நாக்கு. ஏன்னா இது மட்டும் நிறைய நாக்ஸ் நான் பார்த்திருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பேட்டிங்ன்றது ஒரு ரியாக்ஷன், மெரிட் ஆஃப் த பால்ல ரிஸ்க் ஃப்ரீயா நிறைய ரன்ஸ் இந்த மாதிரி அடிச்சு ஒரு பேட்ஸ்மேன் T20 கிரிக்கெட்ல நான் பார்த்தது இல்ல. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடியே ரன் அடிக்கலாம் அப்படின்னு காமிச்சாங்க. வாஷிங்டன் சுந்தரும் பிரேதம், சாய் சுதர்ஷன் வாஷிங்டன் சுந்தர் பார்ட்னர்ஷிப், ஐ திங்க் தட் வாஸ் பிரில்லியன்ட். அதனாலதான் கேம்லயே இருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ். அஃப்கோர்ஸ் குஜராத் தமிழன்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய அவங்கள வந்து புகழ்ந்திருக்கோம், பட் இந்த மேட்ச்ல டெஃபினட்டா டு த ஃபோர் வந்தது அவங்களோட பேட்டிங். அண்ட் சாய் சுதர்ஷன் பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. இஸ் பேட்டிங் அட் இஸ் பெஸ்ட், அட் இஸ் பெஸ்ட். இந்த டைத்துல அவர் இங்கிலாந்து டூர் போறது டெஃபினட்டா ஒரு பெரிய பாசிட்டிவ். ஐம் ஹாப்பி. நல்ல ஃபார்ம்ல நீங்க என்னன்னா T20 ஃபார்மேட் டிஃபரெண்ட் ஃபார்மேட் சொல்லலாம், பட் ஸ்டில் ரன்ஸ் இஸ் ரன்ஸ் பிரேதம். மைண்ட் செட் நல்ல பாசிட்டிவா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு ரன்ஸோட அண்டர் த பெல்ட் நீங்க ஒரு இங்கிலாந்து டூருக்கு போனீங்கன்னா. அப்சல்யூட்லி. அண்ட் இந்த ஐபிஎல் நான் பார்த்ததுலேயே அலாங் த கிரவுண்ட் ஆடுற பெஸ்ட் பிளேயர் சாய் சுதர்ஷன் தான். அப்சல்யூட்லி லவ்லி. அண்ட் 6 அடிக்கணும் ஒன்றும் கிடையாது. யூ கீப்பிங் அப் வித் ரன் ரேட். அண்ட் வாஷியும் சூப்பர் ஆடினார் பத்ரி. வாஷி அன்பார்ச்சுனேட்லி அகேன் நான் இதை பிளேம் பண்ணுவேன், மேனேஜ்மெண்ட்டை பிளேம் பண்ணுவேன். 5 மேட்ச் தான் ஆடிருக்காரு பத்ரி வாஷி இந்த கேம்பெயின்ல. வாஷி மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை நீங்க 5 கேம் தான் ஆடுறீங்கன்னா அண்டர் யூட்டிலைசேஷன் டு த கோர். பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் குஜராத் டைட்டன்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு வருவாங்க. பட் இப்போ லுக்கிங் ஃபார்வர்ட் நம்ம சொன்னோம், மூணு மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாதான் வாய்ப்பு இருக்கு ஒரு டீம் வந்து ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு. இப்ப பஞ்சாபுக்கும் அதே நிலைமை தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க, இப்ப 2வது மேட்ச் ஆட போறாங்க. அதை ஜெயிச்சாதான் ஃபைனல். ஸோ மும்பை அண்ட் பஞ்சாப் ஆர் தி சேம் போட். நவ் இப்போ நான் பஞ்சாபா இருந்தேன், ஐ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் GT கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸா இருக்கும். மும்பை பிளே ஆஃப்ஸ்ல டிஃபரெண்ட் பீஸ்ட். எப்படி போக போகுது அது? நீங்க இன்னொன்னு நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு நாங்க தமிழ் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் உட்காந்தோம், எங்களுக்கு பக்கத்துல கன்னடா கமெண்டேட்டர்ஸ் உட்காந்தாங்க. GT விளையாட போது கன்னடா கமெண்டேட்டர்ஸ் பயங்கரமா சேர் பண்ணிட்டு இருந்தாங்க. GTக்கு ஒரு ஷாட் அடிச்சாலும் அவங்க கத்திட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னு. மேபி RCB ஆல்சோ டசன்ட் வாண்ட் டு ஃபேஸ் மும்பை. இதான் ஒரு உண்மை. பஞ்சாபும் சரி RCBயும் சரி, தே டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் மும்பை. ஏன்னா தெரியும் பிரேதம், சி நீங்க ஆனஸ்டா நீங்க ஒன்னு எடுத்து அசஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா இன் திஸ் IPL தி பெஸ்ட் டீம் இஸ் மும்பை இந்தியன்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஏதோ சில பல காரணத்தினால தோத்ததுனால அவங்களால அதுக்கப்புறமா இப்போ எலிமினேட்டர் மட்டும் வந்திருக்காங்க, அதுலயே பயங்கரமா ஆடி ஜெயிச்சு வந்துட்டாங்க. பட் இல்லைன்னா டாப் 2 ஷுவர் அவங்களுக்கு கிவன் தி வே தே பிளேட் கிரிக்கெட். இப்பவும் பாருங்க பஞ்சாப் கிங்ஸ் எதிராக ஒய் ஐம் ஃபேவரிங் மும்பை இஸ் விக்டரியில இருந்து வராங்க பிரேதம், பஞ்சாப் தோல்வியில இருந்து வராங்க. இந்த மொமெண்டம்ன்றது ஒரு பெரிய பெரிய ஃபேக்டர். கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இருக்கும். பட் இன் ஹைண்ட்சைட் 1 டே எக்ஸ்ட்ரா ரெக்கவரி பஞ்சாப் கிடைக்குது. மும்பை திருப்பி டிராவல் பண்ணிட்டு திருப்பி விளையாடணும். ஸோ பிசிக்கலி பாடிஸ் கொஞ்சம் டயர்டா இருக்கும். பட் அதை தவிர மும்பை பக்கம் தான் அட்வான்டேஜ். ஏன்னா பிகாஸ் தேர் கமிங் ஃப்ரம் அ வின். 3 மேட்ச் ஜெயிச்சு டிராஃபி அடிக்கணும் ஒரு டீமால பண்ண முடியும்னா அது மும்பையால தாங்க முடியும். பட் பஞ்சாபுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. 4 நாள் முன்னாடி மண்டே இன்னைக்கு அந்த ஃபைனல் லீக் கேம்ல மும்பையை அடிச்சாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என்னதான் RCBயோட வந்து ஒரு ரொம்ப போர் பெர்ஃபார்மன்ஸ். நாங்க மும்பை லாஸ்ட் டைம் நான் ஆடின போது அவங்க 180 நான் துண்டா சேஸ் பண்ணிட்டு போனேன். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பஞ்சாபுக்கு. ஸோ டெஃபினட்டா அது ஒரு இதே தான் நான் பிளாக் பஸ்டர் Q1 நினைச்சேன், அது கொஞ்சம் புஷ்ன்னு போயிடுச்சு. பட் ஐ திங்க் Q2 வில் பி பிளாக் பஸ்டர் ஃபார் ஷுர். ஏன்னா பஞ்சாப் ஒரு வேற விதமான கான்ஃபிடன்ஸ் வராங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மும்பை கான்ஃபிடன்ஸ். நீங்க சொன்னது கரெக்ட், டிராவல் டஸ் டேக் அ லாட் அவுட் ஆஃப் யூ. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். பட் நீங்க அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் பத்திரி, மும்பைக்கு இது வரைக்கும் ஸ்கை ஒண்டி தான் அடிச்சிருந்தாரு. இன்னைக்கு ரோஹித் ஃபார்முக்கு வந்தாச்சு. அண்ட் திலக்கும் ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு. 10 பால்ல 25 ரன் நான் என்ன பண்ண முடியும்னு காட்டினாரு. ஸோ கொஞ்சம் மும்பைக்கும் கொஞ்சம் ரைட் திங்ஸ் ஆர் ஃபாலிங் இன் டு பிளேஸ். பட் பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிற வரைக்கும் ஹார்திக்கோட கடைசி ஒரு 3 6 மறக்காதீங்க பிரேதம். 3 6 ஹார்திக் கடைசியில் அடிச்சாரு. இட் வாஸ் a big difference. ஏன்னா 200 210 இருந்ததுன்னா சேஸ் பண்ணிருப்பாங்க GT, டெஃபினட்டா வின் பண்ணிருப்பாங்க. பட் ஹார்திக் கடைசி ஓவர்ல 3 6 அடிச்சாரு. அந்த 3 6 காரணத்துல தான் 228 போனாங்க மும்பை இந்தியன்ஸ். 200 to 210 சுப்மன் கில் கூட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொன்னாரு. 200 to 210 மீன்ஸ் அடி GT வின்னு. இந்த டிஃபரன்ஸே அங்கதான் இருந்தது. ஹார்திக்கோட 20th ஓவர் ஸ்ட்ரைக்கிங் இஸ் பேக். ரன்ஸ் பெரிய அளவு கான்ட்ரிபியூஷன் இல்லாம இருக்கலாம், பட் அந்த ஒரு 22 of 8 balls ஏதோ அடிச்சாரு நினைக்கிறேன். 7 balls 8 balls. வெரி வெரி வேல்யூபிள் நாக் பிரேதம் ஃபார் ஹார்திக் பாண்டியா. crucial knock. But at the end of the day GT அவங்களே I still feel GT had the match. அண்ட் பும்ரா வந்து அந்த யாக்கர் போட்டு முடிச்சார். இல்லாட்டி வாஷிங்ஸ் இன்னும் 2 ஓவர் ஆர்டர் தான் முடிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மும்பை ஃபார் கமிங் பேக். அண்ட் GT அவங்கள தான் பிளேம் பண்ணிக்கணும் பதிலே. அந்த ஃபீல்டிங் லேப்சஸ் ஒரு டெரிபிள். அது ரோஹித் மாதிரி ஒரு பிளேயரை விட்டதுனால தான் அங்க இது போச்சு. பட் ஆல் செட் ஃபார் அ பிளாக் பஸ்டர் Q2. நீங்க யாரை பேக் பண்றீங்க? மைண்ட் நான் மும்பைன்னு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப மும்பைன்னு தோணுது. மும்பை RCB ஃபைனல்னு எனக்கு தோணுது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். பஞ்சாபுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, பட் பிக் டைம் மொமெண்டம் இருக்கு பிரீதம். உங்க தாட்ஸ்? அண்ட்
and Mumbai know how to play these games. 2014 அப்புறம் பஞ்சாப் வந்து ஒரு பிளே ஆஃப் கேம் ஆடி தோத்தாங்க. மும்பை வந்து இது ஒரு ஸ்டாண்டர்டா ஆடுறது தான். வருஷம் லாஸ்ட் இயர் ஆடல, ஒரு ஸ்டாண்டர்டா ஆடுறது தான். எனக்கு என்னமோ மும்பை ஆர்சிபி பிளாக் பஸ்டர் ஃபைனல் நெக்ஸ்ட் வீக்னு தோணுது பத்ரி. பொறுத்திருந்து பார்ப்போம். வந்தா சூப்பரா தான் இருக்கும். பட் தேங்க்யூ பிரீத்தம், கிரிக்கெட் வித் பத்ரியில வந்ததுக்கு, உங்க கருத்துக்களை பகிர்ந்தது மிகவும் நன்றி. தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், see you soon with lot more content. Bye.